ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ பிரசன்னம். பயங்கரமாக பற்றி எரியும் அக்கினி சூளையின் நடுவில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய தேவ பக்தர்கள் தள்ளப்பட்டனர். கொஞ்ச நேரத்தில் சாம்பலாக பொசுங்கி போக வேண்டிய அவர்களோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அக்கினியின் நடுவில் உலாவினார்கள். எளிதாக கருகும் தன்மையுள்ள அவர்களின் தலைமயிரும் ஆடைகளும் கூட எந்த பாதிப்பும் அடையவில்லை. அக்கினி அவர்கள் விஷயத்தில் செயலேற்று போக காரணம் என்ன? தேவன் அவர்கள் நடுவில் பிரசன்னமாகி இருந்தார். பாவமும் ஒரு பயங்கர அக்கினிதான். இந்த கொடிய அக்கினியால் அநேகர் அழிந்து போகின்றார்கள். ஆயினும் கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு தங்களை உட்படுத்திய மக்களின் விஷயத்தில் இந்த பாவம் என்னும் அக்கினி ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் பிரசன்னம் அவர்களோடு இருந்தால் பாவம் நிறைந்த உலகத்தின் நடுவில் அவர்கள் அதனால் பாதிக்கப்படாமல் வாழ முடியும். ஆம், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நம்முடன் காண்பதற்கு மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கின்ற, வேதத்தை தியானிக்கின்ற, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கின்ற மனிதனோடு மட்டுமே கிறிஸ்து பிரசன்னமாக இருக்க முடியும். போத்திபாரின் மனைவி காமத்தீயால் எரிந்து இளவயது யோசேப்பை அதற்கு பலியாக்க விரும்பினாள். அந்த சூழ்நிலையில் இளமை அனல்மிக்க ஒரு வாலிபன் தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளுவது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆயினும் அந்த பாவ சோதனையை யோசேப்பினால் மேற்கொள்ள முடிந்தது. காம நெருப்பினால் பாதிக்கப்படாமல் தன்னை காத்துக்கொள்ள அவனால் முடிந்தது. ஏனென்றால் தேவ ஐக்கிய நிலையில் அவன் சரியான வேகத்துடன் இருந்தான். எனவே தேவ பிரசன்னம் அவனோடிருந்து அவனை காத்தது. பாவத்தின் வேகம் அவனை பாழாக்க இயலவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற நம்பிக்கை மட்டுமே பாவங்களை மேற்கொள்ளும் பலத்தை நமக்கு தந்துவிடாது. பாவங்களை எதிர்ப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி விடுவதால் மட்டும் பாவத்தை நாம் வென்றுவிட முடியாது. அனுதின வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருப்பதை உணர இயன்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கிய உணர்வின் நிச்சயம்தான் பாவத்தை நமக்கு மிகவும் தூரமாக்க முடியும். ஜபம், வேத தியானம் போன்றவற்றை மத கடமைகளாக எண்ணக்கூடாது. அவைகளை நாம் சரியான விழிப்புணர்வுடன் பின்பற்றினால் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து பலப்படுவதற்கு அவை நமக்கு உதவி செய்யும். சிந்தனைக்கு: உனக்குள் இறைவனை அறியாத நிலையில் நீ பெற்ற இறையியல் அறிவெல்லாம் உபயோகமற்றவையே. உனக்குள் இறைவனை அறியாத நிலையில் நீ பெற்ற இறையியல் அறிவெல்லாம் உபயோகமற்றவையே.